ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திரு தேவராஜ சீலன் குடும்பத்தினர், மகள் அருட்சகோதரி வெரோனி சிடிசி, திருமதி டி ஃபெலிக்ஸ் குணசீலி. இன்று இவரின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நினைவாக இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய புனிதர் தூர் நகர புனித மார்ட்டின் அவர்கள். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஓர் உயர் மறை மாவட்டத்தினுடைய பெயர்தான் தூர் என்ற ஒரு இடம். இந்த இடமானது 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஒரு மறை மாவட்டமாக கருதப்பட்டு வந்தது என்பது ஒரு பாரம்பரியத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு செய்தியாகும். இந்த நகரத்திலே வாழ்ந்த மார்ட்டின் என்பவர் தன்னுடைய தந்தையோடு இணைந்து பிரான்ஸ் நாட்டிலே குடியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம், அவருடைய தந்தை ஓர் இராணுவ வீரர். அவரோடு சேர்ந்து அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி இவரும் இராணுவ பயிற்சியை பெற்றவர். ஆனால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை இவருடைய உள்ளத்திலே அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஒரு முறை குளிரால் வாடிய ஒருவருக்கு தன்னுடைய போர்வையினுடைய பாதியை கிழித்து அவருக்கு கொடுத்தார். அன்று இரவு இயேசு அவருக்கு கனவிலே தோன்றியதாக, அந்த நேரத்தில் இயேசு அவரிடம், நீர் இன்று என்னை போர்வையால் போர்த்தினாய் என்று சொன்னதாக பாரம்பரியத்திலே செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதற்கு பிறகுதான் இந்த புனிதரின் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல முயற்சிகளை எடுத்தார். அதிலும் குறிப்பாக தனிப்பட்ட கடும் துறவற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து கடவுளை தேடினார். அந்த ஒரு சூழ்நிலையில் தூர் நகரிலே வாழ்ந்த மக்கள் இவர் ஆயராக வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்தி இவரை ஆயராக்கினார்கள். இவருடைய வாழ்நாள் முழுவதும் வெளிப்பட்டது நிறைய இரக்கச் சிந்தனைகள், எக்கச்சக்கமான பிறரன்பு பணிகள் செய்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடித்து கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்பதிலே தனியாத தாகத்தோடு இருந்தவர்தான் இவர். குறிப்பாக இவர் பிறந்து வளர்ந்த 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுகளில் எக்கச்சக்கமான தப்பறை கொள்கைகள் எல்லாம் பரவின. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை பற்றிய சரியான புரிதல் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று அவர் தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக போராடி விவிலியத்தின் அடிப்படையிலே இயேசு யார் என்பதை தெளிவுபடுத்தினார். இதன் பொருட்டு எக்கச்சக்கமான துன்பங்கள் வந்தபோதும் மன துணிவோடு அவர் மக்களை பேணுவதில் அக்கறை காட்டினார். இந்த ஆயருக்காக நன்றி சொல்லுவோம். நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இரக்கச் சிந்தனைகளோடு பிறரன்பு பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியுமா? பொறுமையை கடைபிடித்து கிறிஸ்துவை அறிவிப்பதில் தனியாத தாகம் கொண்டவர்களாக இருக்க முடியுமா? இதை செய்ய வேண்டுமென்றால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மனநிலை தாழ்ச்சி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் புகழை விரும்பாமல், தற்பெருமை பேசாமல், கடவுளை பற்றி முதன்மைப்படுத்துகின்ற தாழ்ச்சியான உள்ளம்தான் நம்மையும் இந்த புனித மார்ட்டின் அவர்களைப் போல வாழச் செய்யும். எனவே இந்த ஒரு அருளுக்காக இந்த நாள் திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். தாழ்ச்சி என்ற மணிமகுடத்தால் கடவுள் நம்மை அழகு செய்ய வேண்டும். இந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த உலகத்தில் மனித நேயத்தை தழைக்கச் செய்து இறையரசை நிலைநாட்ட வேண்டும். அந்த ஒரு அருளுக்காக இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மனதார ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித மார்ட்டினின் வாழ்வாளும் சாவாளும் ஆற்றியற்ற நீர் எங்கள் இதயங்களில் உமது அருளின் வியத்தகு செயல்களை புதுப்பித்தருளும். அதனால் சாவோ வாழ்வோ எதுவும் உமது அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9 முடிய. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டபின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்தபின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. பல்லவி. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்களிலும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாராம்? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்குமே நிறைய நல்ல பண்புகள் இருக்கலாம். சில நல்ல பண்புகளை குறித்து நமக்கே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். இடம் இருக்கின்ற தனிப்பட்ட சிறப்பு பண்பு என்று பெருமையாக மகிழ்ச்சியோடு நாம் சொல்லிக்கொள்வோம். எல்லா நற்பண்புகளுக்கும் தாய் பண்பு என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த பண்புதான் தாழ்ச்சி என்ற ஒரு உன்னதமான கடவுளினுடைய கொடையாகும். இந்த தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அங்கே நாம் எங்கேயும் தம்பட்டம் அடிக்க மாட்டோம், புகழை தேடி அலைந்து கொண்டிருக்க மாட்டோம், கடவுளை மட்டுமே முதன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய குடும்ப வாழ்வும் சிறக்கும், இந்த சமூகத்திலும் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு இளைஞர் ஒருவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, தாழ்ச்சியாக வாழ வேண்டும். எப்படி வாழ்வது என்று ஒரு ஞானி ஒருவிடம் சந்தித்து, எனக்கு ஆலோசனை கூறுங்கள், நான் என்ன செய்தால் தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு எனதாகும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஞானி அவரை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அவர் சொன்னது, நீ உனக்கு தாழ்நிலையில் இருக்கின்ற ஒருவரை கண்டுபிடித்து அவருக்கு உதவி செய்து விட்டு வா என்று சொல்லுகிறார். இது என்ன பெரிய விஷயம் என்று சொல்லி அவன் உடனடியாக வெளியே கிளம்பி செல்கிறான். அங்கே ஒருவர் தெருவிலே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவரை அழைத்து கொண்டு போய் அவருக்கு அருமையான விருந்தை கொடுக்கின்றார். மேலும் அவருக்கு தேவையான உடை அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து விட்டு மறுபடியும் அந்த ஞானியிடம் திரும்பி வருகிறார். நீங்கள் சொன்னது போலவே ஒருவருக்கு உதவி செய்து விட்டேன், எனக்கு தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு வந்து விடுமா என்று கேட்கிற போது, இல்லை, இன்னும் போய் உதவி செய் என்று சொல்கிறார். இந்த இளைஞருக்குள்ளே சற்று ஏமாற்றம். எத்தனை பேருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த ஞானி சொன்ன ஒரு பதில், தாழ்நிலையில் யாரும் இல்லை என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும் வரையிலும், பிறரை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் மறையும் வரையிலும் உதவி செய்து கொண்டே இரு, அப்போதுதான் தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு உமதாகும் என்று கூறினாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல எதிர்பார்ப்புகளோடு வாழ பழகிவிட்டோம். எந்த ஒரு செயலை செய்தாலும் யாராவது ஒருவர் நம்மை புகழ்ந்து பேசினால் நாம் மிகவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றோம். ஏதோ இந்த உலகத்தில் இமயமலையின் உச்சத்திலே இருப்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சி. சில சமயம் சிறு சிறு செயல்களை செய்துவிட்ட பிறகு விளம்பரப்படுத்துகிறோம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த காலத்திலே வாட்ஸ்அப், சோசியல் மீடியா என்று எல்லா இடத்திலும் நாம் செய்த நற்செயல்களை பற்றி பகிர்ந்து விளம்பரம் தேடிக்கொள்கின்றோம்.
சில சமயம் அங்கீகாரம் தேட ஆசைப்படுகிறோம். நாம் மகிழ்ச்சியாக பிறரோடு இது போன்ற நற்செயல்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற போது யாரும் நம்மை பாராட்டவிட்டால், ஐயோ எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, என்னை யார் இன்னும் பாராட்டவில்லை என்று சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு வாழ பழகி கொண்டிருக்கிறோம். அதே எதிர்பார்ப்பு நம்முடைய இறை நம்பிக்கையிலும் கூட அடிக்கடி வெளிப்படுகின்றது. உதாரணமாக நவநாட்களை மேற்கொள்கின்றோம், திருப்பயணங்கள் மேற்கொள்கின்றோம், கோவிலுக்கு வருகின்ற போது வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பிக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு பக்தி முயற்சிக்கு பின்புலத்திலும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம் இருக்கலாம். கடவுளை தேடி வருகின்ற போது கடவுள் எனக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்பது நமக்குள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட பரிசேய மனநிலையோடு ஒத்துப்போவதையும் பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் திருச்சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடித்தார்கள். காலையிலிருந்து இரவு தூங்குகின்ற வரையிலும் திருச்சட்டத்தை நுணுக்கமாக கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடையவராக வேண்டும் என்ற ஒரு ஆசை. எனவே அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம், நாங்கள் பிறரை விட உயர்ந்தவர்கள், கடவுள் எங்களுக்குத்தான் நிறைய செய்வார், நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிறரை மட்டம் தட்டி கொண்டிருந்தார்கள். அதே ஒரு மனநிலை தன்னுடைய சீடர்கள் மத்தியில் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே இயேசு தெளிவாக இருந்தார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சீடத்துவ வாழ்வினுடைய எதிர்பார்ப்பான இன்றைய நற்செய்தியிலே அருமையானதொரு படிப்பினையை முன்வைக்கிறார். நாம் நிறைய செய்துவிட்டோம், ஆண்டவருக்காக நிறைய செயல்கள் செய்துவிட்டோம் என்பதை நினைத்து பெருமைப்படாமல் நாங்கள் பயனற்ற பணியாளர்களே என்ற தாழ்ச்சியான உள்ளத்தோடு எதிர்பார்ப்பின்றி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். சமீபத்திலே ஒரு சகோதரி ஒருவரை சந்தித்தேன். தன்னுடைய வாழ்நாளில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர், அனைத்தையும் கடந்து வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளினுடைய அனுபவங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்த போது அதை பகிர்வதற்கு முன்னதாக சொன்ன ஒரு வார்த்தை, ஃபாதர், நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னை பற்றி தம்பட்டம் அடிப்பதற்காக அல்ல, கடவுளை மகிமைப்படுத்த, கடவுளை பெருமைப்படுத்தவே இவற்றை உங்களிடம் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடவுளினுடைய அருளால் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையை மறந்துவிட்டு சில சமயம் நான் என்று ஆணவத்தோடு வாழ்ந்து கடவுளிடம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசிரியை கொடும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் மனதிலே இருத்த வேண்டிய ஒரு சிந்தனை நீதிமொழிகள் அதிகாரம் 16-18. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. சில சமயம் அகந்தையோடும் வீண் பெருமையோடும் வாழ்வதை நாம் அந்த உலகத்தினுடைய ஒரு மதிப்பீடாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தளவிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அகந்தையோ வீண் பெருமையோ ஆதரிக்கவில்லை. எத்தனை புதுமைகள் செய்தாலும் இயேசு நின்று புகழை தேடிக் கொண்டிருக்கவில்லை. அடுத்தடுத்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தபோது அந்த ஒரு இடத்திலும் கூட சிறு குழந்தையை நிறுத்தி இந்த குழந்தையைப் போல மாறுங்கள், தாழ்ச்சியோடு வாழுங்கள் என்று கற்றுத்தருகிறார். இயேசுவினுடைய சீடர்கள் பல ஊர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து இயேசுவை தேடி வந்தபோது பேய்கள் எல்லாம் எங்களுக்கு அடிபடுகின்றன என்று சொன்னபோது இயேசு அவரிடம் சொன்னது, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10-20, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து மகிழுங்கள் என்று கூறுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறோமா? புகழை தேடாமல், தலைக்கணத்தோடு வாழாமல், தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் கடவுளை முதன்மைப்படுத்த கற்றுக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20-27 சொல்வது போல, உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இந்த தாழ்ச்சி என்ற ஒரு பண்பை நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அன்னை தெரேசா சொல்வது போல, அனைத்து நற்பண்புகளுக்கும் தாயாக இருப்பது தாழ்ச்சி என்ற ஒரு பண்பை. இந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுளை தேடுவோம். இந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்வோம். இந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த இறை சமூகத்தில் இறையரசு கண்விழிக்க தொடர்ந்து உழைப்போம்.
வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித மார்ட்டினின் நினைவாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக வெற்றி தோல்விகளுக்கு இடையே எங்கள் வாழ்வு என்று வழிநடத்தப்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மார்ட்டின் அவர்களது விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள், எமது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத எல்லா ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு உந்தாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதி மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒற்றுமையின் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அனைத்திலும் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு வாழ செய்தருளும். புனித மார்ட்டின் தம்மை முற்றிலும் உமக்கு கையளித்தது போல நாங்களும் உமக்கே உரியவர்களாயிருப்பதில் உண்மையிலே பெருமை கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு தேவராஜ சீலன் குடும்பத்தினர், மகள் அருட்சகோதரி வெரோனி சிடிசி, திருமதி டி ஃபெலிக்ஸ் குணசீலி. இன்று இவரின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நினைவாக இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி